சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட எந்திரன் திரைப்படம் வெளியாகி சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரீச் ஆன ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தோட பார்ட் 2 வந்து சங்கர் எடுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தாரு. நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. இப்போ வந்து திரும்பியும் அந்த திரைப்படத்தை கையில் எடுத்துட்டு அதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. அந்த திரைப்படத்துல ரஜினிக்கு யார் ஜோடி அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேரை பரிசீலனை பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தொடர்ந்து பாலிவுட் நடிகைகளே நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில எந்திரன் திரைப்படத்துல ஐஸ்வர்யா பச்சன், அதுக்கப்புறம் கோச்சடியான் திரைப்படத்துல தீபிகா படுகோனே, லிங்கா திரைப்படத்துல சுனாக்ஷி சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரன் பார்ட் 2 திரைப்படத்திலயும் ஒரு பாலிவுட் நடிகை தான் நடிக்க போறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுல 5 பேர் வந்து பரிசீலனை செஞ்சாங்க. அந்த 5 பேர்ல ரஜினிகாந்த் கூட யாரு நடிச்சா பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கருத்து கணிப்புல இருந்து ஒரு நடிகை தேர்வாயிருக்காங்க. அவங்க தான் கெட்ரினா கைஃப். ஓகே, அந்த 5 நடிகைகளும் யாரு அப்படின்னு கேட்டா கெட்ரினா கைஃப், பிரியங்கா சோப்ரா, கரீனா கபூர் கான், அனுஷ்கா சர்மா, சோனம் கபூர். இந்த 5 பேர்ல நம்ம கெட்ரினா கைஃப் தான் இப்ப செலக்ட் ஆயிருக்காங்க. இதுல ரஜினிக்கு ஜோடியா கெட்ரினா கைஃப் பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு 38% ஓட்டளிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கரீனா கபூர் கான் 28%, பிரியங்கா சோப்ரா 22%, 3வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 8% அனுஷ்கா சர்மாவும் சோனம் கபூரும் 4% இருந்திருக்காங்க. யார் எத்தனை சதவிகிதம் எடுத்தா என்ன, நம்ம ரஜினிகாந்துக்கு கெட்ரினா கைஃப் அடுத்த படத்துல ஜோடியா நடிக்கிறாங்க. அதுதான் இங்க விஷயம். காதல் கிரிக்கெட் அது அந்த பொண்ணுக்காகவே வந்த ஒரு ட்ராக். அண்ட் 14 இயர்ஸில் இப்படி ஒரு டேலண்ட் வந்து நானே கொஞ்சம் அசந்துட்டேன். நான்லாம் 14 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு யோசிச்சு